ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா லோக்கி கிராஃப்ட் 5 கேமிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம வந்து டோர்ஸ் கேம் பார்ட் 2 இன்றைக்கி போடுறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி நம்ம நாளைக்கு போடுறோம். இன்றைக்கி கொஞ்சம் மைண்ட் கிராஃப்ட் கொஞ்சம் போடலாமேன்னு சொல்லிட்டு தான். இப்போ நம்ம விளையாடுறது பார்த்திங்கன்னா லோக்கி கிராஃப்ட் 5. அப்புறம் மக்கள் நம்ம வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறீங்க. மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிக்க விட்டுப்போங்க. ஓகே மக்கள், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே போய்க்கலாம். மை வேர்ல்டு போயிட்டு ப்ளே கொடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்து என் கூட, அதாவது நான் ப்ளே பண்ணுற கேமில் வந்து மல்டி பிளேயர் போட்டு எந்த கேம் நீங்கள் என் கூட விளையாட விருப்பப்படுறீங்களோ மறக்காமல் அந்த கேமை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ராசஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த கேம் பொறுமையாக லோட் ஆகிட்டுருக்கு. கேமத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆகிடுச்சு, உள்ளே வந்தாச்சு. ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து க்ரியேட்டிவில் வச்சு லோக்கி கிராஃப்டில் வந்து ஒரு நல்ல வீடியோ எப்படி கட்டுறது நம்ம பார்க்க போகிறோம். க்ரியேட்டிவில் சர்வைவல் வேணும்னா நம்ம வந்து அடிச்சு சொல்லுங்கள். அதை நான் வந்து டோர்ஸ் கேம் பார்ட் 2 போட்டதுக்கப்புறம் நம்ம அதான் போட போகிறோம் சர்வைவலில். அதாவது முதல்ல மேலே நல்லா ஹையாக பறந்து ஒரு சமமான இடம், அதாவது ஓரளவுக்கு சமமாக தேடணும். சமமான இடமா தேடணும் மக்களே. ஓகே மக்களே, அதாவது சமம் அப்படியே தரையோட தரையா. இந்த பூ இருக்க பக்கம் மட்டும் தயவுசெய்து வராதிங்க. இங்கே வீடு கட்டினோம்னா அசிங்கமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்காமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ண போகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் சூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. வெயிட் பண்ணுங்கள். மக்களே பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ இந்த இடம் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் மக்களே ஒரு வந்து உங்களுக்கு வேணும், அதாவது உங்களுக்கு எந்த பிளாக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு வந்து இப்போ வந்து ஜங்கிள் பிளாக், ஓகே, ஜங்கிள் பிளாங்க்ஸ், பேம்பூ, கிறிஸ்மஸ் பிளாங்க், வார்ப்பர். இப்போ நம்ம வந்திங்கன்னா பேம்பூ பிளாங்க் எடுத்துக்கலாம். இப்போனா நம்ம வீட்டுக்கு கட்ட போகிற வந்து அந்த பேம்பூ பிளாக்ஸில் வச்சு நம்ம வீட்டோட ஒரு பேசிக் பார்டர் போடணும். அதாவது பேசிக் பார்டர்னால் அதை என்ன சொல்கிறோன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க ரைட். அந்த வீடு கட்டும்போது அதாவது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிறுசாகவும் இருக்கும், மீடியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கட்டுறது கூட இருக்கலாம். ரொம்ப பெருசாலாம் கட்டப்படுறது இல்லை மக்கள், இருக்கலாம். எக்ஸ்ட்ராலாம் வச்சுட்டு நமக்கு இந்த அளவு வீடு போதும். இன்னும் கொஞ்சம் இந்த இவ்வளோ தூரம். ஓகே மக்களே, நம்ம வீடு வந்து இவ்வளோ தூரம் டிசைன் பண்ணிச்சு. அதாவது கொஞ்சம் லைன் கொஞ்சம் மாற்றி போட்டேன் மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு நம்மளோட வீடு வந்து சின்னதாக இருந்தாலும் நல்லா இருந்தால் போதும். அதாவது இப்போ நம்ம க்ரியேட்டிவில் போட்டு கட்டுறோம்னா இந்த ஜாம்பிஸ் அது வரும், அதோட அளப்புறதான் மக்களே. அப்புறம் நமக்கு வந்து இந்த அளவு போதும் மக்களே. இதை நம்ம போட்டுக்கலாம்.
அப்புறம் மக்களே நம்ம இப்போ வீடியோ போடுறோன்னா வந்து அதாவது ஒரு சில நேரம் வந்து நான் மறந்து அந்த கேமுக்குள்ளே போயிடுவேன். அதாவது உங்கள்கிட்ட பேசிகிட்டே போகணுன்றது நான் மறந்துடுவேன். பேசலாம் சொல்லி வெளியில் போயிடாதீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். இப்போ நான் போடுறத வந்து யாராவது லைவ் பார்த்தா அவங்களுக்கு போர் அடிச்சுன்னா கூட நான் அப்படியே சாட் பண்ணி பேசுவாங்க கமெண்ட்ஸில். அது அப்படி பேசணும் பார்த்தா நம்ம போகிற லைவ் டைம் வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நான் லைவ் போகிற டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock. மறக்காமல் 8 o'clock வந்துருங்க. டெய்லி லைவ் வந்து நீங்கள் லைவ் பார்த்தா தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் சரி பார்ப்பாங்கன்றதுக்காக போட முடியும். சரி மக்களே, இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஹைட் இந்த அளவே நமக்கு போதும். ஸோ நம்ம இது மட்டும் போட்டுக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், இவனுக்கு எதுக்கு இந்த ஹைட்டே போதும் மக்களே. இங்கே பாருங்கள், இன்னும் ஒன்று மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இது போதும் மக்களே. தாராளம். அப்புறம் மக்களே, எனக்கு வந்து நான் இந்த பிக்ஸ் வேணும்னு சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிக்ஸ் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம GTA 5 விளாட்ணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்து என்ன கேம் விளாட்ணுங்கிறதையும் சொல்லுங்கள். கம்ப்யூட்டர்லேயே நம்ம என்ன கேம் விளாடணுங்கிறத சொல்லுங்கள். நம்ம கம்ப்யூட்டரில் வந்து விளையாட கற்றுக்கிறது தான் மக்களே கஷ்டம். விளையாட கற்றுக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர் மாதிரி எதில் விளையாட முடியாது மக்களே. கற்றுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். கம்ப்யூட்டரில் கற்றுக்கிட்டோம்னா சூப்பராக விளாட்லாம். ஏன்னா வந்து நிறையா கீஸ் இருக்கனால இப்போ நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலையை பண்ணலாம், அந்த மாதிரி மக்களே. அப்புறம் மக்களே, நம்ம வந்து நாளைக்கு டோஸ் அப்புறம் வந்து கிராண்டி மல்டிப்ளேயர் விளாட்லான்ருக்கோம். அதாவது நாளை கழிச்சுனா ஞாயிற்றுக்கிழமை மக்களே. நம்ம கூட யாரெல்லாம் மல்டிப்ளேயர் விளையாட வரீங்களோ அவங்களோட ரோப்ளாக்ஸ் ஐடியை வந்து கீழே டைப் பண்ணி அனுப்புங்க. அவங்க கூட நான் வந்து கிராணி மல்டிப்ளேயர் விளையாடுவேன். அதை நான் வந்து அன்றைக்கி சண்டே நான் வந்து லைவ் போடுவேன். என் கூட யாரெல்லாம் விளாட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வாங்க. அதாவது இப்போ வந்து அவங்களோட ஐடியை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து ரோப்ளாக்ஸில் அந்த ஐடியை போட்டு பார்த்தேன். வந்துச்சுன்னா வந்து நம்ம விளாட்லாம் மக்களே. நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் மறக்காமல் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு. ஓகே, 2 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு மக்களே. நான் வந்து பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸில் வந்து கிராணி மல்டிப்ளேயர் ப்ளே பண்ண போகிறேன் லைவு. என் கூட ரோப்ளாக்ஸ் அதாவது கிராணி வந்து யார் என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அவங்களோட ரோப்ளாக்ஸ் ஐடியை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் எல்லோரையும் இன்வைட் பண்ணுறேன். ரோப்ளாக்ஸ் மல்டிப்ளேயர் கேம் தான். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேம்பு டோர்ஸ் இன்னும் சர்ச் பண்ணி எடுத்தியாச்சு. அடுத்து நீங்கள் வந்து பேம்பு ஸ்லாப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்து ஸ்லாப் காமிக்கும். நீங்கள் அதை வச்சு வந்து வீட்டில் வந்து மேலே கவர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ நீங்கள் பிரிக்ஸில் வீடு கட்டிங்கன்னா ஸ்லாபும் பிரிக்ஸில் தான் போகணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கட்டவே வேண்டாம், ஏன்னா நல்லா இருக்காது. ஸோ அதாவது எது பண்ணாலும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், கேமில் இருந்து யூஸ்ஃபுல்லான்ட்டு இல்லைவா? டைம்
ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது வீடியோ வந்து ப்ளே ஆகிருக்குன்னு நினச்சி நான் வந்து பேசிக்கிட்டே வந்து பாதி ஒர்க்க முடித்தேன். இப்போ பெரிய ஒர்க்கில் அந்த மக்களே ஸ்லாப் போட்டிருக்கேன். மேலே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கொஞ்சம் அந்த ஒரே ஒரு ஸ்லாப் மட்டும் உடச்சி விட்டுட்டு அதுக்கு பதிலாக அந்த கிளாஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான் மக்களே. வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல, கிளாஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இந்த கிராஸ் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணணும். அதான் இந்த மாதிரி யாராவது உள்ள வந்து இந்த மாதிரி வந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேணாம். அவங்கள இப்படி 2 அடியை போட்டு விட்டீங்கன்னா அவங்க செத்துருவாங்க. இந்த மாதிரி வெளியே போடாதே ஒரு மைனஸ். நம்ம பாட்டு கட்டிட்டு வேலையை போட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் வந்து நமக்கு தான் வந்து கடுப்பாகுன்றது எனக்கு வந்து தெரியல. இங்கே பாருங்க எப்படி நம்ம யூஸ் பண்ண அவ்வளோதான் எனக்கு கொன்று விட்டாச்சு. போட ஏன்டா வந்து என் உயிரை வாங்குவீங்க? அடுத்து ஒரு சோம்பி வெளியே நிற்கிறேன் மக்களே. மக்களே இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒன்றும் இல்லை, வீட்டில் டிக்கெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரூம் டிவைட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ வந்து நம்ம வந்து இது அது என்ன, இப்போ நான் வீட்டில் கூட நம்ம பெட்ரூம், ஹால், கிச்சன் அந்த மாதிரி இருப்போம்ல. இங்கே வந்து நம்ம வந்து பெட்ரூம், மைனிங் பிளேஸ், அவ்வளோதான். அவ்வளோதான் மக்களே. பெட்ரூம்க்கு இது போக முடியும். மக்களே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கேம் விளாட்லாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சொன்னால் அடுத்து நான் கேம்ஸ் போட முடியும். இல்லாட்டி எனக்கு சேனல் மறந்துடுது மக்களே, சேனலு. ஸோ அடுத்து நான் என்ன கேம்ஸ் போடணும் நீங்கள் சொல்லிட்டே இருந்தாலும் அடுத்து வீடியோ போட முடியும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். மக்களே ஒருத்தன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அதை அவன் எப்படி ஃபாலோ பண்ணணும், கடுப்பாக வேணாம் மக்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரூம் டிவைட் பண்ணியாச்சு. அதாவது வீட்டோட பாதி ப்ராசஸ் பண்ணுங்க. இப்போ இந்த டோரை மாட்டினா நம்ம தான் மக்களே, நம்ம தான் மக்களே. ஓகே மக்களே. இப்போ நீங்கள் வந்து இந்த பெட்ஸ், இந்த லைட்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அது நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். நீங்கள் சர்ச்சில் வந்து இந்த கிளாஸுங்கிறத வந்து அடுத்து எரேஸ் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வேறு காமிக்கும். ஓகே இப்போ நம்ம பெட்ஸ் வந்து நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து ரெட் கலர் பெட்டை வந்து போட்டுக்கலாம். அதான் மக்களே போட்டாச்சு. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாதி ப்ராசஸ் முடிச்சாச்சு. மக்களே பாதி ப்ராசஸ் நம்ம டன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிளில் போய்
நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போய் கிராஃப்டிங் டேபிளில் வந்து என்ன மக்களே மக்களே இந்த இருக்க கிராஸ்லாம் நம்ம உடச்சுட்டுருக்கோம் மக்களே. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வீட்டோட பாதி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஓகே மக்களே, இப்போ நான் வீட்டுக்கு பாதி ஸ்டெப்ஸ் வந்து முடிச்சாச்சு மக்களே. அப்புறம் நமக்கு பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரேம் மாட்டுக்கிறோம். ஃப்ரேம் ஸ்டைலாக இருக்கா? ஃப்ரேம்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஸ்வாட் எங்கே வச்சோம் மக்களே? இப்போ நம்ம ஸ்வாட்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்வாட் எடுத்துக்கலாம். டைமண்ட் ஸ்வாட், கோல்டன் ஸ்வாட், நெத்தரிக் ஸ்வாட், அயன் வேணாம், ஸ்டோன் வேணாம், வுட் வேணாம். ஓகே மக்களே, இந்த 3 ஃப்ரேம் மாட்டுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து இங்கே, செகண்ட் ஃப்ரேம் இங்கே, தேர்டு ஃப்ரேம் இங்கே. டைமண்ட் டைமண்ட் டைமண்ட். ஓகே மக்களே, இப்போ நம்ம இங்கே வந்து கோல்டன் கோல்டன் கோல்டன். அடுத்து மக்களே நெதரிக் நெதரிக். நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவங்க டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம். அதாவது நமக்கு என்ன டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன், ஒன்று க்ராஸாக வச்சுருக்கேன், ஒன்று டவுனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. இதோட பாதி ப்ராசஸ் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எந்த கேம் விளாட்ணுன்னு சொல்லி தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி நான் சேனலே மறந்துடுறேன். மக்களே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் யூடியூப்ல ஒன்று பார்த்தேன் மக்களே. இந்த ஸ்வாட் போர்டை வந்து நம்ம மேலே அடிக்கிட்டே போனோம்னா ஸ்வாட் போர்ட்லேயே ஒரு ஃப்ரேம் வந்துடும். அதாவது அந்த போர்டு சின்னதாக வந்து அந்த வாழை வந்து ஒரு ஃபோட்டோ, சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் போட்டு அந்த ஃப்ரேமும் ஒரு ஃப்ரேமில் வச்சுருக்க மாதிரி அப்படி ஒரு மக்களே அது மாதிரி வச்சேன். நம்ம வீட்டுக்கு நம்ம லைட் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? லைட் வேணும்ல. அதுக்காக நம்ம பெட்டில் தொட்டுட்டு இங்கே வந்து இந்த லேண்டர்னல், சோலார் லேண்டர்னல், நார்மல் லேண்டர்னல் இருக்கும். கொஞ்சம் இங்கிலீஷில் வந்து ரொம்ப அறிவு நான், அதெல்லாம் கண்டுக்கூடாது. இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த ஆரஞ்சு கலரே நிறைய இடத்துல மாட்டுங்க. ஏன்னா ஆரஞ்சு கலர் தான் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஓகே, இப்போ ஆரஞ்சு மாட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்து இது மாட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். டல்லாக இருக்கும். ஆனால் இது மாட்டினோம்னா அப்படியே வெளிச்சமாக இருக்கும், காலையில் மாதிரி இருக்கும். ஸோ தயவுசெய்து ப்ளூ மட்டும் மாட்டிடாதீங்க. ப்ளூ மாட்டினா என்ன, அது மாட்டலாம். அதில் வந்து மைனிங் ப்ளேசஸில் மாட்டலாம். ரொம்ப டார்க்காக இருந்தால் தான் வந்து அது வந்து ஒர்க் ஆகும். நமக்கு நார்மல்னாலும் நம்ம கொஞ்சம் நல்லா பவராகவே ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம பாதி ப்ராசஸ் முடிச்சாச்சு. பாதி ப்ராசஸ் சொல்லிடா அவ்வளோதான். நம்ம அதாவது நம்ம வீடியோ முடிச்சாச்சு. எப்படி சர்ப்ரைஸாக இருக்கா மக்களே? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நம்ம வீட்டுக்கு என்ன ஆட் பண்ணலான்னு யோசிக்கலாம். முதல்ல வாங்க. நம்ம வீட்டுக்கு நேம் போட்டுட்டு யாரோட வீடுன்ட்டு. ஓகே மக்களே, இப்போ நம்ம நேம் டேக் வைக்கலாம்.
அது பேர் என்னன்னு சரியாக தெரியல நமக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து POARD மக்களே. அந்த ஒரு போர்டு இருக்கும் மக்களே, நம்ம பேர் எழுதி நம்ம வீடுங்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு கார்பன் போடணும். அதாவது கையே வர முடியாது மக்களே. கார்பன் நம்ம கார்பன் போடலாம் நம்ம வீட்டுக்கு. எப்படின்னா இப்படிதான். ஓகே மக்களே, இது வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே விடுவோம். அதனால் கொஞ்சம் பார்த்து வைங்க கார்பன். அப்புறம் மக்களே, வீட்டு மனுஷன் பொருள் வைக்க முடியாது. நீங்கள் ஏதாவது பொருள் வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த பொருளோட பேஸுக்கு நீங்கள் அந்த கார்பெண்டை உடச்சி விட்ருங்க. நமக்கு அடிக்கடி விட்டு அந்த மேலே விழுவும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. நான் எதுக்கு வைக்கிறேன்னா வந்து ஃப்ளோரில் வந்து நம்ம ஒரு சில இடம்லாம் வந்து நம்ம உடச்சி நம்ம பிளாக்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கிளாஸ் மாதிரியே பிரிக் இருக்கு. ஆனால் நம்ம இருந்தாலுமே வந்து வச்சுக்கலாமே, நல்லா இருக்குமே. அலங்காரம் நல்லா அலங்காரம் பண்ணுறது பாருங்களேன். அப்படியே ஒரு கிளாஸ் லைன் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. வாவ், சூப்பராக இருக்கு. ஓகே மக்கள், மறந்துடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை கிராணி மல்டிப்ளேயர் லைவு. என் கூட விளையாடுறவங்கன்னு நினைக்கிறவங்கலாம் இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட ரோப்ளாக்ஸ் ஐடியா சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டோட ப்ராசஸ் முடிச்சாச்சு. இன்னும் உள்ளே போட்டால் முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான் மகளே, நம்ம தான் ஸ்லாப் வச்சுட்டோமா. இதுக்கு மேலே சோலார் லைட்டு முடியாதோ. ஸ்லாபு சோல் விடுங்க மக்களே. இந்த எட்ஜில் வந்து உடச்சிட்டு அப்படியே காலையில் மாதிரி இருக்கா. அவ்வளோதான் நம்ம வீடியோட ப்ராசஸ் முடிஞ்சு. அப்புறம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகே மக்களே, பை பை, டாடா, டேக் கேர். மறக்காமல் இந்த கிராணி கேமுக்கு மட்டும் உங்களோட ரோப்ளாக்ஸ் ஐடியா சொல்லுங்கள். ஓகே மக்களே, டாடா, பை பை, டேக் கேர்.